Hello my dear family, this is English for Beginners. I'm Malad, your English tutor. இன்னைக்கு English for Beginners-ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா 10 short sentences பார்க்க போறோம். If you are ready, let's get started. Stop learning, never stop growing, never stop seeking the brightest star. Number 1 in our list is டாக்ஸி புக் பண்ணு, டாக்ஸி கூப்பிடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் ஹையர் அ டாக்ஸி அப்படின்னு சொல்லுங்கள். ஹையர் அ டாக்ஸி அப்படின்னு சொல்லலாம். நம்பர் 2, இப்போ யாராவது நம்மக்கிட்ட வந்து இது ரெண்டில் உனக்கு எது பிடிச்சிருக்கு, ஏதாவது 2 ட்ரெஸ்ஸோ 2 ஷர்ட் எடுத்து காமிக்கிறாங்க அப்படின்னா இது ரெண்டில் உனக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா எனக்கு ரெண்டுமே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ லைக் போத் அப்படின்னு சொல்லலாம். ஐ லைக் போத் அப்படின்னு சொல்லுங்கள். நம்பர் 3 in our list is pack the luggage. pack the luggage அப்படின்னா உன்னோட லக்கேஜை பேக் பண்ணு அப்படின்னு சொல்கிறது. ரெடி பண்ணு, உன்னோட லக்கேஜை பேக் பண்ணு அப்படின்றதுக்கு pack the luggage அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி வந்தோடனே எடுத்து வை, லக்கேஜை எடுத்து வை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு unpack the luggage அப்படின்னு சொல்லலாம். unpack the luggage. லைக் அதே மாதிரி wrap the gift அப்படின்னா கிஃப்டை வந்து பார்சல் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு wrap the gift அப்படின்னு சொல்லணும். இப்போ கிஃப்ட்ஸ் நிறையா வந்திருக்கு, பார்ட்டியில் பர்த்டே பார்ட்டியில் நிறைய கிஃப்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்னா அதை வந்து பிரி அப்படின்னு சொல்கிறதுக்கு அன்ராப் த கிஃப்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அன்ராப் த கிஃப்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் என்ன ஒரு லிஸ்ட் இஸ் நான் ரெடி ஆகிட்டேன், நான் ட்ரெஸ் பண்ணிவிட்டு நான் ரெடி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஐ காட் ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஐ காட் ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இது கொஞ்சம் பாஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு பாஸ் இட் ஆன் அப்படின்னு சொல்லலாம். பாஸ் இட் ஆன். கொஞ்சம் 5 மணிக்கு ஒரு அலாம் வைக்கிறியா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ 5 மணிக்கு அலாம் செட் பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு செட் த அலாம் அட் எத்தனை மணியோ அத்தனை மணியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். செட் த அலாம் அட் 5 o'clock. செட் த அலாம் அட் 5 o'clock அப்படின்னு சொல்லிக்கலாம். நம்பர் 8 in our list is நான் நாக்கு கடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நான் நாக்கு கடிச்சிட்டேன் அப்படின்றத இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஐ பிட் மை டங். பைட்னா கடிக்கிறது, அதோட பாஸ்டில் சொல்லணும். ஐ பிட் மை டங் அப்படின்னு சொல்லலாம். ஹூ ஆர் யூ டு ஆஸ்க் அப்படின்னா நீங்கள் யார் இதை கேட்குறதுக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி கேட்குறதுக்கு ஹூ ஆர் யூ டு ஆஸ்க் அப்படின்னு கேட்கலாம். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒன் இஸ் இப்போ யாராவது நம்மக்கிட்ட வந்து நீங்கள் ஒரு திவாலிக்கு நீங்கள் ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கிறீங்க, பார்த்தியா ரொம்ப நல்லா இருக்குது, நான் தானே சொன்னேன் உன்னை இதை எடுக்கணும்னு, நீ இதை எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அப்போ நம்ம சொல்லும்போது என்னது நீ சொன்னையா, நான் தான் இதை சூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு இட்ஸ் நாட் யூ இட்ஸ் மீ அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் நாட் யூ இட்ஸ் மீ அப்படின்னா நீ கிடையாது, அது நான் தான், சொன்னது நான் தான். இது ஜென்ரலாக எல்லா சிச்சுவேஷனுக்கும் இது வந்து பொருந்தும். இட்ஸ் நாட் யூ இட்ஸ் மீ அப்படின்னு சொல்லிக்கலாம். That's it with the lesson today. இன்றைக்கி வந்து நம்ம ஒரு 10 இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் ஃப்ரேசஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான லெசன்ஸ் வேணும் அப்படின்னா எங்களுடைய ஆன்லைன் கிளாஸ் அவைலபிளாக இருக்குது. அக்டோபர் 28 ஒரு நியூ செஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அது பற்றின டீட்டெயில் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். Thank you so much for clicking this video. I'll meet you soon with another interesting lesson in the next video. Till then, you take care. It's bye from Malad. See you. Bye-bye.